செய்தி. ஈரானுக்கு எதிரான இஸ்ரேல் அமெரிக்கா கூட்டு தாக்குதல்களை தொடர்ந்து இந்தியாவில் வன்முறை ஏற்படக்கூடும் என எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது. போர் பதற்றத்தின் காரணமாக மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு எச்சரிக்கை விடுத்திருக்கிறது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஆத்திரமூட்டும் கருத்துக்களை வெளிப்படுத்தும் ஈரான் சார்பு போதகர்களை அடையாளம் காணுமாறு மாநிலங்களுக்கு மத்திய அரசு கடிதம் எழுதியிருக்கிறது. இது பற்றிய கூடுதல் விவரங்களுடன் இணைகிறார் எமது சிறப்பு செய்தியாளர் யோகேஸ்வரன். அவரிடம் விவரங்களை கேட்டு பெறலாம். யோகேஸ்வரன், மாநில அரசுகளுக்கு மத்திய அரசு தற்போது எழுதியுள்ள கடிதத்தில் என்னென்ன விவரங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கிறது? விரிவான விவரங்களை பதிவு பண்ணலாம். ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் தாக்குதல் நடத்த தொடங்கி இன்றோடு 4 நாட்கள் ஆகிறது. இதற்கிடையே நேற்றைய முன்தினம் நள்ளிரவு ஈரானுடைய உச்ச தலைவர் கமேனி கொல்லப்பட்டதை தொடர்ந்து நாடு முழுவதுமே அமெரிக்காவுக்கு எதிரான போராட்டங்கள் மற்றும் வன்முறைகள் தொடங்கி இருக்கிறது. குறிப்பாக ஈராக், பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளில் இத்தகைய போராட்டங்கள் தீவிரமடைந்திருக்கக்கூடிய நிலையில இந்தியாவில் இருக்கக்கூடிய வடகிழக்கு மாநிலங்கள் ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட பகுதிகளிலும் இதற்கான போராட்டங்கள் தொடங்கி இருக்கிறது. இந்த நிலையிலே மத்திய அரசு அனைத்து மாநில மற்றும் யூனியன் பிரதேசங்களுக்கு அவசர கடிதம் ஒன்றை எழுதியிருக்கிறது. அந்த கடிதத்தில் ஈரான் மீது இஸ்ரேல் மற்றும் அமெரிக்க கூட்டுப்படைகள் நடத்திய தாக்குதல், அதனை தொடர்ந்து கமேனி கொல்லப்பட்டதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கக்கூடிய வகையில பல இடங்கள்ல போராட்டம் நடைபெறக்கூடும் என்ற உளவுத்துறை தகவல்களை அடுத்து பாதுகாப்புகளை தீவிரப்படுத்த வேண்டும் என மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய உள்துறை அமைச்சகமானது கேட்டுக் கொண்டிருக்கிறது. மிக முக்கியமாக சுற்றுலா தலங்கள், வெளிநாட்டினர் அதிகம் கூடக்கூடிய இடங்கள், வணிக வளாகங்கள் உள்ளிட்டவற்றில் பாதுகாப்பை அதிகரிக்க வேண்டும் என மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய அரசை பொறுத்தவரையிலுமே கேட்டுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக வன்முறையை தூண்டக்கூடிய வகையில ஈரானுக்கு ஆதரவாக உரையாற்றக்கூடிய நபர்களை அடையாளம் கண்டு அவர்கள் மீது தொடர்ந்து கண்காணிக்க வேண்டும். அவர்களுடைய நடவடிக்கை, பேச்சு உள்ளிட்டவற்றை எல்லாம் கண்காணிக்கப்பட வேண்டும் என்றும் மத்திய அரசு, மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை கேட்டுக் கொண்டிருக்கிறது. இவற்றை தவிர மிக முக்கியமான ஒரு விவகாரங்களையும் உள்துறை அமைச்சகம் மாநில அரசுகளுக்கு சுட்டிக்காட்டியிருக்கிறார்கள். அதில் ஈரான் மற்றும் இஸ்ரேல் விவகாரங்கள் தொடர்பாக சமூக வலைதளங்கள்ல பரப்பப்படக்கூடிய வதந்திகள், வன்முறைகள் தூண்டக்கூடிய கருத்துக்கள் உள்ளிட்டவற்றை எல்லாம் தொடர்ந்து கண்காணிப்பதோடு ஈரான் ஆதரவு மாணவர் அமைப்புகள் மற்றும் சமூக அரசியல் இயக்கங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்டவற்றை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகள் தீவிரமாக கண்காணிக்க வேண்டும் என்று அந்த கடிதத்தில் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஏற்கனவே கமேனி கொல்லப்பட்டதற்கும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் மேற்கொண்டு வருவதற்கும் அமெரிக்கர்களுக்கு எதிரான போராட்டங்களும் பல நாடுகள்ல நடைபெற்று வரக்கூடிய நிலையில ஜம்மு அண்ட் காஷ்மீர், லடாக் உள்ளிட்ட மாநிலங்கள்ல ஏற்கனவே போராட்டங்கள் தொடங்கி இருக்கக்கூடிய நிலையிலே நாடு முழுவதுமே இந்த போராட்டங்கள் நடத்தப்படலாம் என்ற உளவுத்துறையினுடைய எச்சரிக்கையை தொடர்ந்து உள்துறை அமைச்சகமானது இந்த அவசர கடிதம் என்பதை மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளுக்கு எழுதியிருக்கிறது. உமா, உங்களுடைய விரிவான விவரங்களுக்கு நன்றி யோகேஸ்வரன்.